வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A லாஸ்ட் டைம் ரிவிஷன் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டாபிக் வைஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். அதில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், நித்தி ஆயோக், நிதி ஆணையம், சரக்கு மற்றும் சேவை வரி, ஊரக நலம் சார் திட்டங்கள், மக்கள் தொகை, மனித வள மேம்பாடு. அது என்ன பண்ணிடலாம், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் ஒன்ஸ் என்ன பண்ணிடலாம், நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு. பின்வருவனவற்றுள் எந்த குறிகாட்டி மனித வள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவதில்லை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது வரும்? வாழ்நாள், கல்வி, தனிநபர் வருமானம். இதெல்லாமே ஒரு HDIக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிகாட்டிகளாக இருக்கும். வாழ்நாள் அளவீடு பண்ணுவாங்க, கல்வி இருக்கும், தனிநபர் வருமானம். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கல்வி மற்றும் மக்கள் நலத்தை முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியாக விளக்கம்தான். தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது இல்லை அப்படின்னா அரியலூர் கம்மியானதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறப்போ தேனி, பெரம்பலூர், நாகப்பட்டினம்லாம் வரும். எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, அரியலூர் இல்லை. மனித வளர்ச்சி குறியீட்டில் மனித வளர்ச்சியினுடைய அடிப்படை பரிமாணங்களின் சராசரி சாதனையை அளவிடுவது, பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆயுட்காலத்தில் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு, வயது வந்தோருக்கான கல்வி அறிவு விகிதத்தை அளவிடக்கூடிய அறிவு, ஃபஸ்ட்டு ஆயுட்காலம், அடுத்து கல்வி அறிவு, அப்புறம் தனி நபரினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அளவிடப்படக்கூடிய கௌரவமான வாழ்க்கை தரம். ஆயுட்காலம், கல்வி அறிவு, வாழ்க்கை தரம். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கணக்கில் பின்வரும் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தான், ஆனால் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். உடல் நலம், வருமானம், கல்வி, இது மூணுமே என்ன இருக்கும், வந்திருக்கும். டேஷ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா இது HPI மனித வறுமை குறியீடு, அதாவது ஹியூமன் பவர்ட்டி இண்டெக்ஸ் தான். வாழக்கூடிய காலம், அறிவு, அப்புறம் மனித வாழ்க்கையினுடைய வாழ்க்கை தரம், இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் கவனம் செலுத்துறது வறுமை குறியீடு. மனிதவள மேம்பாடு இது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி உள்ளது அப்படின்னா அரியலூர். நிறைய ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மனிதவள மேம்பாட்டுக்கான குறியீடுகள் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அது நல்லா பார்த்துக்கங்க. பின்வரும் பரிணாமங்களில் எவை பல பரிமாண வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது? இது பல பரிமாண வறுமை குறியீடு, மல்டிபிள் டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகாதாரம் வரும். ஏன்னா வறுமை, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பல பரிமாண வறுமை குறியீட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு, இந்த BGI, அது எதை சொல்லுது அப்படின்னா எதை எடுத்து காட்டுகிறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. பள்ளி கல்வி தரநிலை, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் என்னது, இந்த PGI பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு, பள்ளி கல்வி தரநிலை. பின்வருவனவற்றுள் எது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தினுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நோக்கம் பார்த்துருவோம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் பெண் குழந்தைகளின் பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனை நடைமுறை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுமிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யணும். கல்வி மற்றும் பிற துறைகளில் உள்ள பெண் குழந்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்யணும் அப்படின்லாம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். பின்வரும் நிறுவனங்களில்
எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். டேஷ் என்பது பள்ளி மற்றும் பல்கலைக்கழக அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்கான ஒரு செயல் அப்படின்னா அது இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது தவறு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம சரியானது மட்டுமே எப்பொழுதும் பார்த்துருவோம். SCERT அப்படின்னா மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். NCERTனா தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். NETF அப்படிங்கிறது தேசிய கல்வி தொழில்நுட்ப மன்றம். இதில் இங்கிலீஷில் அப்படியே இருக்கு பாருங்க. ஸ்டேட் கவுன்சில் SC ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் ட்ரைனிங், நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது? திருச்சூர், கேரளா. எண்ணும் எழுத்தும் பணியின் நோக்கங்கள். எண்ணும் எழுத்தும் பணியினுடைய நோக்கம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. இது 2025க்குள்ள அடிப்படை இலக்கிய மற்றும் எண்களை உறுதி செய்யணும் அப்படின்றது. 8 வயதிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் புரிந்து கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இது அனைத்து அரசு பள்ளியிலையும் அரசு சார்ந்த பள்ளி எய்டட் ஸ்கூல்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனியார் பள்ளி கொடுத்துருக்காங்க, அதனால் அது வராது. ஆர்டிஇ சட்டம் குறித்து சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னா இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளினுடைய உரிமை. இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளினுடைய உரிமை தான் ஆர்டிஇ. தவறாக பொருந்தியுள்ளது. தவறானது நம்ம இப்போ பார்க்க வேணாம். லாஸ்ட் டைமில் CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில். NCERT நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு அப்படின்னா அது சுகாதாரம் அப்படிங்கிறது SDG 3 அடையணும். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். சுகாதாரம் அப்படிங்கிறப்போ சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்தணும். முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம். முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்கணும். தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்பாங்க, நகர ஏழைகளினுடைய ஆரோக்கியத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் நகர சுகாதார திட்டம். கீழ்காண்பவற்றுள் எது போஷான் 2.0 திட்டத்தில் கூறப்படாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது 2.0ல வரல? 2.0ல எது வரும்? குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு சரி செய்யணும். 11 வயது பெண்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இதெல்லாம் என்னது போஷானுடைய 2.0 திட்டம். மாவட்ட மனநல திட்டத்தினுடைய குறிக்கோள். மாவட்ட மனநல திட்டத்தினுடைய குறிக்கோள் மாவட்ட சுகாதார அமைப்பு விநியோக அமைப்பின் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட இது என்ன பண்ணுது, மனநல சேவைகளை வழங்கு. மனநல பாதுகாப்புக்கான ஒரு உள்கட்டமைப்பு, உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் இது நிறுவன திறனை அதிகரிக்கிறது. சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கெடுத்துக்கிறது தான் அந்த மனநலம் சார்ந்தது. தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு எவ்வளோ பெர்சன்டேஜ்னா அவங்க 85:15. 85:15. இந்தியாவில் 1990 மகப்பேறு இறப்பு விகிதமானது குறைந்து காணப்படுகிறது. அது எதனால அப்படின்னா அந்த தேசிய சுகாதார திட்டங்கள் மூலம் அது கடைபிடிக்கப்படுறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி
உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2009. நித்தி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டினுடைய நிலை 3வது இடம். இப்போ செகண்ட் பிளேஸில் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் உள்ள சுகாதார அமைப்புகளை அதன் ஆண்டிற்கு பொருத்தமான சரியான பொருந்தல்கள் எது எது அப்படின்னா, தமிழ்நாடு மாநில கிராமப்புற சுகாதார திட்டம் 2005, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. டேஸ் எனும் அமைப்பு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா, இந்த சைல்ட் கைட்லைன் ஸ்கீம்ஸ், குழந்தையை நெறிப்படுத்தும் சிகிச்சையகம், அதுதான் மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை கல்வித்துறையின் கீழே என்ன பண்ணியிருக்காங்க, செயல்படுது அப்படி சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையின்படி, முதல் நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான இறப்பு விகிதம், மருத்துவ உதவி இல்லாமை இது ரெண்டு தான். மக்கள் தொகை மாற்றம் ஏற்படுறதோட ஃபஸ்ட்டு படிநிலையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமான இறப்பு விகிதமும் மருத்துவ உதவி இல்லாததும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா 555. தமிழ்நாடு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, இது 2017 ஃபஸ்ட் இடத்துல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கன்னியாகுமரி. இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள். அதிகம் அப்படின்னா டெல்லி, கம்மியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர். 2011 படி பெண்களின் கல்வியறிவு 65.46%. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது பீகார். பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாக்கத்திற்கு காரணமான சூழல், மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம்தான் பெண் இனமே இழப்பு அப்படிங்கிற வந்துருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் ஒரு மத்திய அரசு நிறுவனம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு நிறுவனம் அப்படி சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921, சிறுபிளவு ஆண்டு 1951, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 61, மக்கள் தொகை மாறுதல் 2011, பெரும் பிரிவினை 21, சிறுபிளவு 51, பெருவெடிப்பு 61, மக்கள் தொகை மாறுதல் 2011. மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கிறது அப்படின்னு சொன்னவர் மால்தஸினுடைய மக்கள் தொகை கோட்பாடு. மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயர்ந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் உணவு உற்பத்தி பாருங்கள் கூட்டலில் உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு. ஜிஎஸ்டி ஆட்சி குழுமத்தின் தலைவர் மத்திய நிதி அமைச்சர். ஜிஎஸ்டியோட ஆட்சி குழுமத்தின் தலைவர் மத்திய நிதி அமைச்சர். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று அரசுக்கு கட்டாயமாக செலுத்தணும் அப்படின்னா டாக்ஸ், வரி தான் செலுத்துறது சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி தொடர்பான பல்வேறு விஷயங்களில் யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு சிபாரிசு செய்த ஜிஎஸ்டி கவுன்சில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2016. எது நிர்வாக வருவாயினம் கிடையாது? நிர்வாகத்தில் வருவாய் கிடையாது அப்படின்னா அது டாக்ஸ் தான். வரி என்பது ஒரு கட்டாய செலுத்துகை என்ற அதே வேளையில் விலை என்பது அரசு வழங்கும் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குகின்ற நபர்களை அரசுக்கு அளிப்பதாகும். வரிகள் என்பது இவற்றிற்கான கட்டாய செலுத்துகை, அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுக்கான கட்டாய செலுத்துகை. நேரடி வரியினுடைய நன்மைகள், நேரடி வரி அப்படிங்கிறது அது நெகிழ்வுத்தன்மை உடையது தான் நேரடி வரி. எது வரியின் இயல்பு? வரிகளின் இயல்பு, வரி அப்படிங்கிறது கட்டாயமாக செலுத்தக்கூடியது. அது எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் வரி செலுத்தணும். வரி செலுத்துவதிலிருந்து ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. நிதிக்குழு அப்படிங்கிறது ஒரு அரசமைப்பு அமைப்பு. நிதிக்குழு பற்றிய சரத்து 280. நிதிக்குழுவை நியமிப்பது குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரினுடைய விருப்பத்தின் பிரகாரம் இருப்பாங்க. நிதிக்குழுவின் பரிந்துரை அப்படிங்கிறது ஆலோசனைக்காக மட்டும்தான்.
நிதிக்குழு ஒரு நீதிமுறை அமைப்பு. நிதிக்குழுவின் தலைவர் எதில் அதிக அனுபவம்னா பொது விவகாரங்களில் அதிக அனுபவம். உயர்நீதிமன்ற நிதிக்குழுவின் உறுப்பினர்களின் தகுதிகள். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அதற்கு தகுதியானவங்களை போடுவாங்க. அரசாங்கத்தில் நிதி மற்றும் கணக்குகளில் சிறப்பு பிரிவு பெற்றவங்களையும், நிதியியல் மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றில் அனுபவம் பெற்றவர்கள், பொருளாதாரத்தில் சிறப்பறிவு பெற்றவர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, நிதிக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பாங்க. தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள். தேசிய வளர்ச்சிக்குழு 1952 ஆகஸ்ட் 6. தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர். தமிழ்நாடோட திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர். கீழ்கண்டவற்றுள் 1985 திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னா 1985 GVK ராவ் குழு. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக தான் நித்தி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் என்னது சரியானது. நித்தி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய அறிவு மையம் தான், கண்காணிப்பு மையம் தான் அது. ஒன்றிய அரசின் நிதித்திறனையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எது எது அப்படின்னா நித்தி ஆயோக்கும் நித்தி ஆணையமும். நித்தி ஆயோக், நித்தி ஆணையம். நித்தி ஆயோக் எப்போ நிறுவப்பட்டது? ஜனவரி 1, 2015. நித்தி ஆயோக்கினுடைய தலைவர் பிரதமர். நித்தி ஆயோக்கோட தலைவர் பிரதமர். 2018 சுகாதார குறியீடு அப்படின்னு பார்த்தா அப்போ இந்தியா தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருந்திருப்பாங்க. நித்தி ஆயோக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாற்றத்தை நோக்கிய இந்தியாவினுடைய தேசிய நிறுவனம் அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளநோபிஸ் மாதிரி. 2வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி அப்படின்னா மகளநோபிஸ். 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? 7வது அப்படின்னா உணவு, வேலை, உற்பத்தி திறன். மகளநோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த மகளநோபிஸ்னா 2வது. கரிப்பி கட்டாப் வறுமை ஒழிப்பு, அதாவது சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ நம்ம புது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 6வது ஐந்தாண்டு திட்டம் கரிப்பி கட்டாப். முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மை? விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்துறது தான் முதல் ஐந்தாண்டு திட்டம். இது ஹாரட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும்தான் என்னது சரியானது. நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரிகள். நேரு மகளநோபிஸ் அப்படிங்கிறது அதிகமான சேமிப்பு விகிதம், கனரக தொழிலுக்கு முன்னுரிமை, புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. அதிக சேமிப்பு, கனரக தொழில், புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. 1944 இந்திய அரசாங்கம் யாரின் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது அப்படின்னா சர் ஹர்தேசிப் தலால். 6வது ஐந்தாண்டு திட்டம் பற்றிய சரியானது. 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நம்ம ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறப்போ அதுவே நம்ம தனி வீடியோலாம் என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம். அதுவும் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. பட் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னாவே அது போதும். வறுமை ஒழிப்பு முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இது 5.2லேருந்து 5.7% என்ன பண்ணியிருப்பாங்க, வளர்ச்சி எட்டியிருப்பாங்க. கொள்கை மற்றும் திட்டம் தொடர்பான காட்கில் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1988 காட்கில் குழு. 2வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியினுடைய முக்கிய நோக்கம் விரைவான தொழில்மயமாக்குதல். பின்வருவனவற்றுள் சரியான இணை அப்படிங்கிறது இங்கே பாருங்க. 1வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஹாரட் டோமர் மாதிரி. 2வது ஐந்தாண்டு மகளநோபிஸ். 4வது ஐந்தாண்டு திட்டம் அசோக் ருத்ர மேனன். 3வது ஐந்தாண்டு திட்டம் சக்கரவர்த்தி மற்றும் ஜான் சாண்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வருவாங்க. ஃபஸ்ட்டு ஹாரட் டோமர், 2வது மகளநோபிஸ், 3வது சக்கரவர்த்தி மற்றும் ஜான் சாண்டி.
4வது அப்படிங்கிறது அசோக் ருத்ர மேனன். பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியானது பாருங்க, இது சமத்துவமான முன்னேற்றம் அப்படிங்கிறது 11வதுல வராது, 9வதுல தான் வரும். அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னது 11வது ஐந்தாண்டு திட்டம். திட்ட கமிஷனினுடைய நோக்கங்கள், திட்ட கமிஷன் அப்படிங்கிறப்ப அது முழு வேலை வாய்ப்பை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய. 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் எத்தனை பெயரளவு இரும்பு எஃகு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 3. இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டத்தின் பொதுவான அடிப்படையான நோக்கங்களை எண்ம வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான அடிப்படையான நோக்கம் அப்படிங்கிறது இந்த 5 இயர் பிளானில் ஃபஸ்ட்டு எது வருது அப்படின்னா இதில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. விரைவான தொழில்மயமாக்குதல், செகண்டு சுயசார்பு, அடுத்து நிலையான வளர்ச்சி, கடைசியில் வறுமை ஒழிப்பு. விரைவான தொழில்மயம், சுயசார்பு, நிலையான வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு. ஜவஹர்லால் நேருவின் புதிய இந்தியாவின் கருப்பொருள் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜனநாயகத்துடன் சமத்துவம். மக்கள் திட்டத்தை உருவாக்கியது மக்கள் திட்டம், MN ராய். 11வது ஐந்தாண்டு திட்ட அறிக்கையினுடைய தலைப்பு வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி நோக்கிய பாதை தான். என்னது 11வது. இந்திய திட்டமிடுதல் ஆணையத்தின் தலைவர், இந்திய திட்டமிடுதல் ஆணையத்தினுடைய தலைவர் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஐந்தாண்டு திட்டத்தில் 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் 5 இயர் பிளான் அப்படிங்கிறதே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள், உங்களுக்கு கடைசி டயத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம்னு என்ன பண்ணியாச்சு, நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு வந்தப்பவே நிறைய சிலபஸ் வாய்ஸாக என்ன பண்ணியாச்சு, நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அப்போது அதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கடைசி டயத்தில் இதையும் ஒன்ஸ் பார்த்துட்டு போனீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா அட்டன் பண்ணுங்கள். பொறுமையாக ஒரு கொஷினை ஒன்ஸ் 2 தடவை என்ன பண்ணுங்கள், நல்லா வாசித்து அட்டன் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கோங்க, நல்லா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க. தெரியலை அப்படின்னாவே அது எல்லாருக்குமே தெரியலை தான், ஆனால் தெரிஞ்சதை தப்பு பண்ணிடக்கூடாது. மேக்ஸ் நல்ல டைம் எடுத்து டக்குன்னு போட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி தமிழ் 100 கொஷின்ஸ் நல்ல பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்த குரூப் 4க்குமே என்ன பண்ணிடலாம், நம்ம அடுத்து இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போது அதுவுமே உங்களுக்கு ரெகுலர் பண்ணிகிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே அது நிறைய நம்ம ரிப்பீட்டட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிரும். நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.